Hi friend, welcome to விமல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் விமல். இன்றைக்கி கோல்டு சீட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோல்டு சீட்டு வந்து நம்ம தேவையாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 5,000 வந்து ஒரு சீட்டு கட்டுறேன், தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு ரிலேட்டிவ் கிட்ட அந்த மாதிரி தான் எல்லோரும் சீட்டு கட்டுவாங்க. இந்த சீட்டு கட்டுறேன் 5,000, நான் 10 மாதம் 50,000னா சேர்த்து நான் மொத்தமாக போயிட்டு நகை எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஏன் போயிட்டு இப்போ நான் லலிதாவில் கட்டிகிட்ருக்கேன், அதோடய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. என் ஒய்ஃப் பேரில் இருக்கிறதால அவங்க வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட நம்ம ஏன் போய் கட்டணுன்னு ஒரு கொஷின் இருக்கும். நான் கூட அதெல்லாம் கட்ட மாட்டேன் ஒரு சில டைம்லாம். நம்ம அது மாதிரி மொத்தமாக போய் நம்ம எடுத்துக்க போகிறோம், இல்லை நம்ம கையிலே ஒரு 5,000 இல்லை மாதம் ஒரு 10,000 சேவ் பண்ணிகிட்டே வரோம். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 12 மாதம் கழிச்சு 1,20,000 எடுத்துகிட்டு போய் நம்ம நகை வாங்கிறதுக்கும் இந்த மாதிரி வாங்கிறதுக்கும் என்ன வேரியேஷன் தெரியாமே நான் வாங்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரு சில பாடம்லாம் கற்றுக்கிறதுக்கப்புறம் தான் இந்த சீட்டை நம்ப ஆரம்பித்து நான் போய் பண்ணேன். சொல்லுவாங்க ஒரு சிலர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட். நானும் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன், இன்வெஸ்டர் தான், நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு பதிவில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணலாம். கமாடிட்டின்றது பார்த்திங்கன்னா கோல்டை வந்து நம்ம பேப்பரில் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பாண்டு கூட வந்துச்சு, அந்த கோல்டு பேரில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே விட்டாங்க, அதில் போய் நம்ம கோல்டு வாங்கி வைக்கலான்னு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டுக்கு அப்புறம் தான். சேஃப் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு தான். நம்ம திடீர்னு வெளியூர் போகிறோமா எடுத்துகிட்டு போகலாம், வெளிநாடு போனால் கூட குவிட் பண்ணிட்டு செல் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதால் நம்மளுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா ஒரு 500 கிராம் கோல்டு நம்ம கையில் இருக்கிறோம். ஒரு சில 3000 கிராம் 5000 கிராம் வச்சுங்கிறாங்கன்னா அவங்களாம் ரிச் ஆகிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் இருக்க டிசிஷன் எப்படின்னா மேக் பண்ணிவிட்டு போட்டோம். என்னுடையது, நான் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன், கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 2025 ஜூன் 3 நம்ம 7,260 இருந்திருக்கு கோல்டு ரேட்டு. மந்த்லி 10,000 ரூபாய் சீட்டு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 1.377 கிராம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு February மந்த்தே பாருங்கள், ஜான் மந்த்லேருந்து February 8,000 ரூபாய், கிட்டத்தட்ட 800 நியர்பை ஏறிச்சு கோல்டு ரேட்டு. அதால் 1.24 தான் வந்திருக்கு நம்மளுக்கு கிராமில். அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டாக இப்போ ஜூலை மாதம் நான் பே பண்ணது பார்த்திங்கன்னா 9,170 இருக்குது கோல்டு ரேட்டு. 10,000 ரூபாய் பே பண்ணுறதுக்கு 1.091 தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1.37 கிராமுக்கும் இப்போ 0.3 கிராம் கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்சிச்சு பாருங்கள். 0.3 கிராமோட இன்றைக்கி ரேட்டே நீங்கள் கோல்டு எடுத்து பார்த்து நீங்கள் கால்குலேட்டரில் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.3 கிராம் என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட 2,2745 வருது. 2,745 ரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு ஒரு மந்த்து இதில் மட்டும். லாஸ்ட் மந்த்துக்கும் அது மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் இருக்க வேரியேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நம்ம நகை கடை பேரை சொல்ல வேணாம், 4 இலைத்தானே இதில் சொன்னது இதுக்காண்டியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது ஒரு சில கடையில் சொல்லுவாங்க, உங்களுக்கு 10,000 ரூபான்னா 10,000 ரூபாய் சீட்டு நாங்கள் வந்து ஒரு மந்த்து சீட்டை நாங்கள் பே பண்ணுறோம். இது 11 மந்த்து சீட்டுனா நீங்கள் 10 மாதம் பே பண்ணால் போதும். இப்போ 1 லட்சம் பே பண்ணியிருப்பீங்க. அந்த சீட்டு கம்பெனி வந்து ஒரு மந்த்து பே பண்ணுறோம், ஜுவல் ஷாப்பு. ஸோ நீங்கள் அந்த 1,10,000 ரூபாய்க்கு நகை எடுத்துக்கலான்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இன்னொரு நான் போட்டிருக்க ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வேஸ்டேஜ் கிடையாது. நான் ஏன் இது சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த நகையை போய் நீங்கள் இப்போ நகை வாங்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த நகையை போய் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15%, 20, ரொம்ப அன்றைக்கி மோதிரம் வாங்குறேன் நான் ஒய்ஃபுக்கு 12%. ஒன்றும் அதில் வேலைப்பாடு பெருசாக இல்லை, ஒர்க் இல்லை, பட் ஆனால் அதே 12%. அப்போ இன்னும் ஒர்க்கெலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா 18, 20, ஒரு சில ஜுவல் ஷாப்லாம் 24% வேஸ்டேஜ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜாக ஒரு 12-15% வேஸ்டேஜ் வச்சிங்கனாலே 1 லட்ச ரூபாய்க்கு 15,000 ரூபாய் எடுத்து 15% வேஸ்டேஜ்லாம் அந்த வேஸ்டேஜ் இல்லாத அவங்க தராங்க. இப்போ நம்ம 11 மாதம் 1,10,000 கட்டியிருப்போம், 15,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். 1.1 லேக்குன்னா இன்னும் அதிகமாக 16,000 ரூபாய் சேவ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதை விட மெயின் பெனிஃபிட் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேறு ஒருத்தர்கிட்ட ரிலேஷன்கிட்ட சீட்டு கட்டுறீங்க, 10 மாதம் கழிஞ்சு அவர் 1 லட்சம் உங்களுக்கு தராரு. கோல்டு ரேட்டு இதே ரேட்டு இருக்குமான்னா அதான் கொஷின் மார்க்கே. அங்கே பாருங்கள், 7,260 இருந்திருக்கு ஜான் 2015. இந்த 7 மந்தில் பார்த்தீங்கன்னா 9,170 வந்துட்டு.
ஸோ நீங்கள் ஆவரேஜாக இப்போ பண்ணி பாருங்கள், 1 லட்சம் அவர் உங்கள் கையில் முழுசாக கொடுத்தாட இந்த 1 லட்ச ரூபாய்க்கு போய் நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 7,260 மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த 9,170 தான் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கு கோல்டு கிராம் கம்மியாக தான் கிடைக்கும். ப்ளஸ் வேஸ்டேஜும் 15% பே பண்ணுவீங்க. 15,000 லாஸ் ஆகி கோல்டையும் கம்மியாக தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டாக கையில் வாங்காமல் நீங்கள் கமாடிட்டியாக வாங்கலாம், பேப்பர் கோல்டு வாங்கி வைக்கலாம். கோல்டாக ஒரு 400-500 கிராம் நீங்கள் வீட்டில் கோல்டாக இருக்கணும், ஒய்ஃப் போடுற மாதிரியோ. அதை நம்ம அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லாக்கரில் வைக்கல, அது வேறு விஷயம். நீங்கள் அந்த மாதிரி வைக்கும் போது சப்போஸ் அவசரம் நம்மளுக்குன்னா ஒரு 10 கிராம் 20 கிராம் எடுத்து போய் வச்சோம் அப்படின்னாலே வச்சு வாங்கினாலே நம்மளுக்கு கோல்டு, நம்மளுக்கு எதாவது எமர்ஜென்சி ஃபண்டு கிடைக்கும். நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு 2 லட்சம் வேணும், யாரையும் கேட்க வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி கோல்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது அதை எடுத்து போய் நம்ம பர்ச் பண்ணி கூட நம்ம வந்து இதை வாங்கிக்கலாம். பணமாக நம்ம சேவ் பண்ணிவிட்டு அந்த மணி போகலாம். இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா இப்போது மாதம் 10,000 பணம் இருக்குது, நான் இந்த மாதிரி சீட்டு போட்டேன். அவ்வளோ பணம் இல்லை சார், நான் என்ன பண்ணலாம், 500 ரூபா 1000 ரூபாயிலேருந்து இந்த சீட்டு இருக்குது. எந்த கோல்டு ஷாப் போனீங்களாலும் அவங்களே சொல்லுவாங்க, சார் 500 ரூபாயிலேருந்து சார் கோல்டு ரேட்டு 10,000 ரூபா போயிடுச்சு, 1000 ரூபாய் சீட்டு கட்ட சொல்கிறீங்களே அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக 20லேருந்து 30% உங்களுடைய இன்கமில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். 30,000 உங்களுக்கு சம்பளம் இருக்கா, 30% உங்களுக்கு 9,000 எடுத்து வைக்கணும். முடியல சார் அப்படின்னா 20%, 6,000 எடுத்து வைக்கணும். அந்த 6,000 ரூபாயில் நான் மொத்தமே எடுத்து போய் கோல்டில் போட்டுணுமா சார்னா போட வேணாம். அதுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே இது கோல்டுனா கோல்டுலேயே போயிடக்கூடாது, பிரிக்கணும். அந்த கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கோல்டு கான்செப்ட் மட்டும் இப்போ அந்த 6,000 ரூபாயில் வந்து ஒரு 2-3 பிரிச்சுறீங்க, 2,000 ரூபாய் கோல்டில் போட போகிறோன்னா எடுத்து போய் அந்த 2,000 ரூபாய் வேணுமா சீட்டாக போட்டுருங்க. 10 மாதம் 11 மாதம் கழிச்சு உங்களுக்கு அது ஜிஎஸ்டி மட்டும்தான் 3%. நீங்கள் இப்போ உங்கள் கை காசு போட்டு எடுத்தாலும் சரி, சிட்டு போட்டாலும் எது போட்டாலும் ஜிஎஸ்டி 3% கட்டியே ஆகணும். அதனால் அந்த ஜிஎஸ்டி விட்டுருங்க. மற்றபடி இந்த 15% வேஸ்டேஜ் உங்களுக்கு சேவ் ஆகுது. இன்றைக்கி ரேட்டுக்கு கிராம் உங்களுக்கு கோல்டு எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் 1ஆம் தேதி கட்டிட்டீங்க கோல்டுன்னா அந்த கிராம் கிடச்சிடும். 31ஆம் தேதி கட்டலாம், நம்ம வெயிட் பண்ணி அந்த சிட்டுனா ஆப்லேயே ஆட் ஆகிடும். இப்போ நான் லலிதாவில் போடுறேன்னா லலிதாவில் ஆப் உண்டு. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோன்னா 1ஆம் தேதி போய் நம்ம அமௌண்ட் இது பண்ணி 2,000 ரூபாய்னா 2,000 ரூபாய்க்கு சீட்டு கட்டிடலாம். நாங்கள் 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய்க்கு சீட்டு கட்டிடுவோம். அது மாதிரி நீங்கள் 1ஆம் தேதி கட்டிங்கனாலே டிஃப்ரெண்ட் தெரியும். 1ஆம் தேதி ஒரு 100 200 கம்மியாக இருக்கும். 30ஆம் தேதிக்குள்ளே அந்த 100-200 ஏறிடும். முடிஞ்ச வரைக்கும் சேலரி வந்தோடனே அதை எடுத்து போய் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சேவிங்காக இருக்கட்டும், அதை எடுத்து போய் நீங்கள் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு எடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது இல்லாமல் என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. என் ஒய்ஃப் வந்து அவங்களா போய் எடுத்து போய் போட்டது. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. இப்போ 6,114 ரூபா இருந்திருக்கு, 714 ரூபா, 15 ரூபா இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து 14,000 எடுத்து போய் பாண்டாக போடலாம். என்கிட்ட பணம் இருக்குது, நான் எடுத்து போய் பாண்டாக போடலாம். சார் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பணம் இருக்குது, டேரெக்டாக எடுத்து போய் அவங்க வாங்கிட வேண்டியது தான் சார். 14,000 ரூபாய்க்கு 2 கிராம் வாங்கிட்டு இருக்கலாம்லன்னா, அந்த 2 கிராம் வாங்கினா அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி 10-15% 15% வேஸ்டேஜ் கட்டணும் அவங்க. இப்போ உடனே வாங்கிட்டு வந்து நம்ம கையில் போகிறோம், பீரோவில் வைக்க போகிறோம். அதனால் எந்த யூஸும் நம்மளுக்கு கிடையாது. ஒரு 8 மாதம் 10 மாதம் 11 மாதம் வெயிட் பண்ணி வாங்கிறதால எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா, இதில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 11 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எந்த வேஸ்டேஜுமே கிடையாது. அதுக்கப்புறம் வாங்குகிற நீங்கள் எதுக்கும் எவ்வளோ இந்த கிராம் 2 கிராமோ 11 மாதம் கழிச்சு எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட் பண்ணாமல் ஒரு 2 வருஷம்லாம் விட வேண்டாம். ஏன்னா நம்ம கோல்டு தேவை. போய் அந்த 4 கிராம் அந்த மாதிரி என் கையில் பணம் இருக்குது, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாங்கன்னாங்க, இந்த மாதிரி போட்டுருமான்னா போய் அந்த மாதிரி பாண்டு போட்டு இந்த 2.085 2.085ன்னு 2 இது போட்டிருக்காங்க. இப்போ வேறு நாளில் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஜூன் மாதம் 1, ஜனவரி மாதம் 1. அந்த டைமில் இந்த 2.085 கிராமுக்கு வந்து ஒரு பாண்டு போட்டு உங்ககிட்ட ஒரு அவங்களுடைய லெட்டரேட்லேயே கொடுத்துருவாங்க. 11 மாதம் கழிச்சு நீங்கள் அந்த பாண்டை போய் காமிச்சிங்கன்னா இந்த 2.085க்கு நீங்கள் வந்து எந்த இது மோதிரமாக வாங்குறீங்களோ எதோ வாங்குறீங்களோ, மோஸ்ட் ஆஃப் காயினாக வாங்க வேண்டாம். ஏன்னா காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது அவசரம்னா நம்ம வச்சு வாங்கிறதுக்கு சொன்னல, அந்த வச்சு வாங்கும்போது அந்த கோல்டு காயின் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டாலராகவோ இதுவாக இருந்தால் எடுத்துப்பாங்க. கோல்டு காயினாக இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கோல்டு சீட்டில் போட்டு வாங்கிறதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. அந்த மாதிரி இதுக்கு நம்ம கோல்டு காயினையும் வாங்கக்கூடாது. கோல்டு காயினுக்கு 1% 2% வேஸ்டேஜ். அப்போ வேஸ்டேஜ் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். உங்கள்கிட்ட பணமாக இருக்குன்னா டேரெக்டாக எடுத்து போய் கோல்டு வாங்க போகிறேன் சார், சேவிங்ஸுக்கு பண்ண நான் பர்பஸுக்கு மட்டும்தான் சார்ன்றீங்களா, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கோல்டு காயின் வாங்கணும். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி கோல்டு சிட்டு போகிறீங்க, நம்மளுக்கு கோல்டு 15 இல்லை 20% வேஸ்டேஜ் இருந்தாலும் வேஸ்டேஜ் ஃப்ரீ அந்த சிட்டுக்கு. அப்போ வரும்போது அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச நகையோ அவங்களும் போட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்மளை வச்சு வாங்கிறதுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, தென் இந்த கோல்டு சீட்டு, பாண்டு
எஃப்டி பற்றி எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி வீடியோ போட்டு சேவிங்ஸ் இன்னும் உங்களுடைய லைஃப்பில் எப்படி பெஸ்ட்டாக பண்ணி நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.